கர்த்தருக்கு பயப்படுமான செய்வேதம் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இது எங்கள் இஷ்டத்துக்கு ஜீவியம் பண்ணால் கர்த்தருக்கு பயப்படல. ஆனால் சொல்லுவாங்க, நான் வேசித்தனம் செய்யலை, நீ செய்யலை, செய்ய வைக்கிற. சும்மா பட்னி போட்டுனே இருந்தால் அது என்ன பண்ணோம்? பசியாக இருக்கிறவன் கசப்பான பதார்த்தத்தையும் தின்னுவான், விரும்பி தித்திப்பா தெரியும் அவனுக்கு. திருப்தி அடைந்தேன் தேன்குட்டியும் மிதிப்பான். நீதிமொழிகள் 27 வாசிக்கிறேன் இல்லையா? இது இவங்களுடைய அதிகாரத்தை காட்டுவாங்க, பராக்கிரமத்தை காட்டுவாங்க. நான் யார் என்று காட்டுகிறேன். அவன் விடிஞ்சவன் அவன் யாருன்னு அவன் காமிச்சிருவான். அதோட முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. இவனுக்கு பேர் இவனுக்கு பாவஸ்ரீ மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாமியார் வீட்டு ஜனங்கள்லாம் கல் எறிகிற அளவுக்கு போயிடும். கல் எறிய மாட்டாங்க. இவன் பயங்கரமான வேசிக்கலனா நம்ம சித்தரிச்சிடும். மீடியா மாதிரி இதே எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வச்சுருக்கான். நல்ல விஷயமா சொல்கிறேன் நீ. நம்ம மேலே நம்ம காரியம் உமிழுற மாதிரி இல்லையா? இது சரீரமாயிடுச்சு. அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு ட்ரைவ் பண்ணுறது யார்? இல்லை ஐயா, அவங்களுக்கு தெரியாது. அது அப்படி தான், அது அப்படி தான். அப்படியே இருந்தால் மட்டும் என்ன? திருமணம் பரிசுத்தமாக்குதுன்னு வேதம் சொல்கிறது இல்லையா? எத்தனையோ சாதாரண ஜனங்க, முரட்டாட்டத்தனம் கொண்ட ஜனங்க நான் கண்ணார பார்த்துருக்கிறேன், சாட்சி சொல்கிறேன், மிகப்பெரிய பரிசுத்தவனம் பக்திவனம் மாதிரி இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு அந்த மனைவியோட ஜபம், ஒழுக்கமான வாழ்க்கை, பெரிய அளவில் ஊழியெல்லாம் செஞ்ச நான் அந்த விளம்பர பலகைக்குள்ளே வரல. இவங்கெல்லாம் அழகாக அமெரிக்கான வாழ்க்கை, கீழ்ப்படிதல் இந்த வாழ்க்கை. பேசாமலாம் இருக்க சொல்லலை, எல்லாரும் பேசலாம். ஆனால் என்ன லிமிட்டோ அந்த லிமிட். கண்ணனை ஆதாயப்படுத்த முதல் ஊழியம் அழகாக ஆதாயப்படுத்தினாங்க. இது மாதிரி ஒரு பெரிய மாநகரத்தில் டிரான்ஸ்லேட்டர் எனக்கு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு நான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்கல. தண்ணி அடிச்சுட்டு 3 நாளில் கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் ஃபுல் மது பெரியார். அவர் குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி பக்கத்தில் படுத்துருக்கார். அந்த அம்மா ஒன்றும் பண்ணல, ஏஞ்சி போய் முழங்கால் எட்டி ஜெபம் பண்ணியிருக்கு. அதை பார்த்தே டச் ஆகியிருக்கார் இவர். மதுவும் காணும், எதுவும் காணும். கர்த்தர் அபிஷேகிச்சார், ரட்சிக்கப்பட்டார், ஊழியம் செய்கிறார், இன்றைக்கி வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கார். இந்த மாதிரி பல சாட்சிகள் இருக்குது. அதே மாதிரி சகோதரிமார்களும் அது தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்தா கேட்காதீங்க, அந்த மாதிரி இல்லை. அந்த அம்மா ஒரு விதமாக சந்திக்கப்பட்டுச்சு. தேவபாயம் இல்லாமல் வாழ்ந்த குடும்பத்தில் பெண் எடுத்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த புருஷனோட வேகமுள்ள நட அந்த அம்மாவை சந்தித்து அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு தேவனுடைய ஜெப வீராங்கனையாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதுக்குள்ளே நடுவில் 3வது மனுஷங்களை விட்டால் பிரச்சனையாயிடும். ஜபத்து கூட சொல்லாதீங்கன்ற, அது அப்படியே சரக்கடிச்சு போய்டும். தெரியுமா உனக்கு? அவன் புருஷன் அவ்வளோதான், அவன் தண்ணி அடிச்சுட்டு இருக்கானா, அது அப்படியே போய் எவ்வளோ வச்சுருக்கானா, அப்புறம் எல்லா இல்லாத விஷயம்லாம் சேர்ந்து வந்துடும்.